நடிகர் விஜயோட தாவேக்கா பிரச்சார கூட்டம் கரூர்ல நடந்த சோக சம்பவம். குழந்தைங்க மட்டும் கிட்டத்தட்ட 11 பேர் சொல்றாங்க. மொத்தம் 40 பேர் இறந்து போயிருக்காங்க. 20 வயசு 30 வயசுல உள்ள பெண்கள் நிறைய. ஒரு வயசு குழந்தைய அப்பா கையில ஏந்திக்கிட்டு காப்பாத்துங்கன்னு கதறாரு. இன்னொரு பக்கம் டாக்டர்ஸே குழந்தை இறந்துட்டுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த அம்மா அந்த குழந்தைய கட்டி பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறாங்க. இந்த காட்சிகள்லாம் பார்க்கும் போதே நெஞ்ச பதற வைக்கி. இறந்து போனவங்களுக்கு இழப்பீடு தொகை அறிவிச்சிருக்காங்க. முதலமைச்சர் 10 லட்சம் கொடுத்தா தாவேக்கா தலைவர் விஜய் 20 லட்சம் கொடுக்கறேன்னு அறிவிச்சிருக்காங்க. கோடி கோடியா கொடுத்தாலும் இறந்து போனவங்களை திருப்பி கொண்டு வர வைக்க முடியுமா? இதுக்கெல்லாம் அப்ப யார் பொறுப்பு? ஒரு பெரிய அரசியல் பிரச்சார கூட்டம் நடக்குன்னா அங்க குழந்தைங்க, கர்ப்பிணிகள், பெண்கள், வயசானவங்க போக வேண்டாம் அப்படிங்கிறது ரொம்ப பேசிக். அவ்வளவு கூட்டம் வரும். அதுவும் நடிகர் விஜய பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அங்க அவளுடைய ரசிகர்கள் கூட்டம் அவ்வளவு பேர் வருவாங்க. அப்படிங்கும் போது குழந்தைங்களை கூட்டிட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு அந்த குழந்தைங்க ஏன் தான் இறந்து போனோம் அப்படின்னு தெரியாமையே இறந்து போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் முதல் காரணம் பெத்தவங்க தான். முழு பொறுப்பு பெத்தவங்க தான். நடிகர் விஜய பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கூட்டத்துக்கு போயிருக்கீங்க. ஓரளவு ஒரு தூரத்துல போயிருக்கும் போதே இவ்வளோ கூட்டம் இருக்கே, நம்ம இங்க நிக்கலாமா வேண்டாமா, வீட்டுக்கு திரும்பி போயிடணும் அப்படின்னாது யோசிச்சிருக்கணும்ல. அங்க இருந்த காவல்துறை குழந்தைங்க, பெண்கள், வயசானவங்களெல்லாம் உள்ள அலோவ் பண்ணிருக்கவே கூடாதுல்ல. எப்படி இது நடந்தது புரிஞ்சுக்கவே முடியல. யார் மேல தப்பு? இன்னைக்கு ரெண்டு கட்சிகளும் மாத்தி மாத்தி ஒருத்தர் குறை சொல்றாங்க. தாவேக்கா தலைவர் விஜயோட ஆதரவாளர்கள், தொண்டர்கள், ரசிகர்கள் எல்லாரும் ஆளுங்கட்சி தான் இதுக்கு காரணம், நாங்க ரொம்ப விசாலமான இடம் கேட்டோம் அப்படின்லாம் சொல்றாங்க. கரண்ட கட் பண்ணிட்டாங்க, கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போதே ஆம்புலன்ஸ் வந்தது, அதனால அந்த ஆம்புலன்ஸ்க்கு இடம் விடும்போது ஒரு நெருக்கம் ஏற்பட்டது, போலீஸ் பாதுகாப்பு பணியில ரொம்ப குறைவா இருந்தாங்க, இப்படி பல பாயிண்ட்ஸ் சொல்றாங்க. ஆளும் கட்சி தரப்புல இருந்து நாங்க நிறைய கண்டிஷன்ஸ் போட்டோம், அதெல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. தாவேக்கா தலைவர் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட நேரம் மதியம் 12 மணி, அவர் லேட்டா வந்தாரு, இப்படி இவங்க சில குறைகளை சொல்றாங்க. ஆனா ரெண்டு கட்சிக்கும் நடுவுல பலிகடானது பொதுமக்கள் தான். விஜய் அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடியே இந்த சம்பவங்கள்லாம் நடந்து ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு சொல்றாங்க. சாக்கடையில தவறி விழுந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து மாட்டிக்கிட்டு மூச்சு விட முடியாம அந்த பரப்புரை கூட்டத்தை பார்க்கும் போதே அவ்வளோ கிரௌடு, ஒருத்தர் கால் மேல ஒருத்தர் நின்னாங்களோ அப்படின்னு பாக்குற மாதிரி தான் இருந்தது. அந்த பரப்புரை விஷுவல பார்க்கும் போதே நமக்கு மூச்சு முட்டுது, இவ்வளோ கூட்டமா இதுல எப்படி நின்னாங்க அப்படின்னு. நடிகர் விஜயை பத்தி சொல்லும் போது அவர் தாவேக்கா கட்சி ஆரம்பிச்சு ஒரு 2 மாநாடு நடத்தினாரு. முதல் மாநாடு விக்கிரவாண்டி, 2வது மாநாடு மதுரை. இந்த 2 மாநாட்டிலையும் கிட்டத்தட்ட 8 லட்சம் பேருக்கு மேல கூடுனாங்க. சிறப்பா அந்த மாநாட்டை நடத்தினாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. தொடர்ந்து 2026 தேர்தலை குறி வச்சு இந்த மாதம் 13ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் தமிழ்நாடோட ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பிரச்சாரத்துக்கு போறதா நடிகர் விஜய் தெரிவிச்சிருந்தாரு. அப்படித்தான் 13ஆம் தேதி சனிக்கிழமை திருச்சியில அவருடைய பிரச்சார கூட்டம் நடந்தது. தொடர்ந்து 20ஆம் தேதி திருவாரூர்ல பிரச்சார கூட்டம் நடந்தது. இந்த 2 பக்கம் நடக்கும் போதுமே நிறைய கூட்டம் அளவுக்கு அதிகமா இருந்ததுனால ஏதாவது பாதிப்பு சம்பவங்கள் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐயம் ஏற்கனவே பேசப்பட்டது. இப்ப 27ஆம் தேதி கரூர்ல பிரச்சார கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தாவேக்கா சைட்ல இருந்து அவங்க கேட்ட இடங்கள் கொடுக்கப்படல அப்படிங்கிற செய்திகள் மீடியால வந்தது நம்ம பார்த்தோம். கரூர் பஸ் ஸ்டாண்டு, ரொம்ப விசாலமா இருக்கக்கூடிய பகுதிகள், லைட் ஹவுஸ் பகுதியில எல்லாம் நாங்க கேட்டிருந்தோம். அதாவது ஒரு கட்சியில இருந்து ஒரு கிட்டத்தட்ட 10ல இருந்து ஒரு 12 இடங்கள் 15 இடங்கள் நாங்க எங்கெல்லாம் மீட்டிங் வைக்கிறோம்னு சொல்லி விசாலமான இடங்கள், ஒரு பெரிய கிரவுண்ட் மாதிரியான இடங்கள் எல்லாம் குறிப்பிட்டு நாங்க கேட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கரூர் மாவட்ட நிர்வாகத்துல இருந்து வேலுச்சாமிபுரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு குறுகலான சாலை இருக்கும், அங்கதான் நடிகர் விஜய்க்கு பிரச்சார கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு சோசியல் மீடியால எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்துட்டார் அப்படிங்கறத தாண்டி நடிகர் அப்படிங்கிற ஒரு ரசிகர்கள் கூட்டம் அவருக்கு ரொம்பவே அதிகம். இன்னைக்கு அரசியல் அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரிஞ்சுக்கிறத விட அவருடைய ரசிகர்கள் அவரை பார்க்கறதுக்காக எக்கச்சக்கமா வர்றாங்க. அதை நம்ம மறுக்க முடியாது. ஒரு அரசியல் பிரச்சார கூட்டத்துக்கு வர மக்கள் எதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வரணும், என்ன அரசியல் கொள்கைகள் அந்த கட்சிக்கு இருக்கு, என்ன பேசுறாங்க, அந்த பகுதியோட பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளை அந்த தலைவர் தீர்த்து வைக்கிறதுக்கு என்ன தீர்வுகளை பேச போறாரு, இதெல்லாம் தானே தெரிஞ்சுக்கணும். இங்க பாதி பேருக்கு அவங்க இருக்கிற பகுதியில் உள்ள கவுன்சிலரே தெரியாது. யாரு எம்எல்ஏ, அவங்க பேர் என்னன்னு கேட்டா தெரியாது, எம்பி யாரு தெரியாது, அவங்க இருக்கிற ஏரியால என்ன பிரச்சனை, எதை சரி பண்ணணும் தெரியாது. தான் ஒரு வாக்கு செலுத்தும் போது அந்த பகுதியில எந்த கட்சி எந்த வேட்பாளரை நிறுத்துறாங்க, அவங்களோட கல்வி தகுதி என்ன, அவங்களுக்கு சமூக பொறுப்புணர்வு இருக்கா, சமுதாயத்துல என்னென்ன சீர்திருத்தங்களை பண்ணணும், அவங்களுக்கு என்ன பார்வைகள் இருக்கு, ஏற்கனவே அவங்க பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் யாரும் யோசிக்கிறதே இல்லை. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கான எந்த முயற்சியும் கிடையாது. ஆனா ஒருத்தரை ஃபாலோ பண்றோம் அப்படின்னா அவங்கள பிடிக்கும், ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அரசியல் தேர்தல் அப்படிங்கிறது அதுக்கு இல்ல, மக்களுக்கு
மக்களுக்கான நல்லதை செய்யறதுக்கான மாற்றத்தை விதைக்கிற பெரிய விதை தான் அந்த தேர்தல். அதுக்கான அடித்தளம் தான் இன்னைக்கு பல்வேறு கட்சிகள் நடத்துற பிரச்சார கூட்டங்கள். இந்த மாதிரி கூட்டங்கள் நடக்கும்போது அவங்கள நேர்ல போய் நீங்க பார்க்க முடியுமா, பக்கத்துல போய் பார்க்க முடியுமா? முடியாது. நிறைய கூட்டம் இருக்கும், நீங்க ஒரு தூரமா தான் நிக்க முடியும். இந்த மாதிரி நடக்கிற பிரச்சார கூட்டத்துல நீங்க நேர்ல போய் தான் அந்த தலைவர்களோட பிரச்சார கருத்துக்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இன்னைக்கு நூத்துக்கணக்கான சோசியல் மீடியால அவங்களுடைய உரை வந்துட்டே தான் இருக்கு. வீட்டுல இருந்துட்டே நீங்க உங்க மொபைல் போன்ல பார்க்கலாம், டிவியில பார்க்கலாம். நேர்ல போய் இடிபட்டு மிதிப்பட்டு மூச்சு விட முடியாம என்ன அவசியம் இருக்கு? இவ்வளவு பெரிய இழப்பு நடந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு மாத்தி மாத்தி ரெண்டு கட்சியும் குறை சொல்லிக்கிறாங்க. தவேகா சைட்ல இருந்து நீங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல, இந்த சின்ன இடத்தை ஏன் கொடுத்தீங்க அப்படின்றாங்க. ஆளும் கட்சி தரப்புல இருந்து மாவட்ட நிர்வாகம் தரப்புல இருந்தும் என்ன சொல்றாங்கன்னா, சின்ன இடம் தெரிஞ்சு நீங்க ஏன் லேட்டா வந்தீங்க அப்படின்றாங்க. எப்படி கரண்ட் கட் பண்றாங்க கரெக்டா அந்த இடத்துல, எல்லா இடத்துலயும் கரண்ட் ஷட் டவுன் ஆகல, ஒரு சில இடத்துல கரண்ட் ஷட் டவுன் ஆயிருக்கு. அந்த இடத்துல கூட்ட நெரிசல்ல பாதிக்கப்பட்டு கீழே விழுந்தவங்க மேல ஏறி மிதிச்சு போகும்போது அங்க என்ன நடக்குதுன்னே இருட்டுக்குள்ள தெரியாம பல உயிர்கள் பலியாகி இருக்கு. இப்படி மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கிறாங்களே. இப்போ நீங்க நல்லா பாருங்க, தமிழக அரசியல் வரலாற்றை எடுத்துக்கும் போது ரெண்டு கட்சிகள் பயங்கரமா மாத்தி மாத்தி திட்டியிருப்பாங்க. ஆனா அதே கட்சிகள் கூட்டணியிலையும் அடுத்த முறை சேர்ந்திருப்பாங்க. ஆனா இங்க பாதிக்கப்படுறது யாரு? எஸ், பொதுமக்கள் தான். நம்ம தானே உஷாரா இருக்கணும். நாம தானே அறியாமையில இருந்து நாம தானே மீண்டு வரணும். தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நாட்டு மக்கள் கையில இருக்கு. ஆனா மக்கள் அரசியல்வாதிகள் கையில அடமானம் போகாதீங்க. உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பாதுகாப்பு நீங்க தான். இந்த சம்பவத்தை மீடியா, ஏன்னா எல்லாரும் 2 நாள் 4 நாள் 1 வாரம் பேசுவோமா, மிஞ்சி போனா மத்த எல்லாரும் செய்தியா கடந்து போகலாம். ஆனா இழந்த அந்த குடும்பத்துக்கான வலிக்கும் வேதனைக்கும் காலத்துக்கும் வேற பதிலே கிடையாது. யோசிங்க மக்களே. இன்னொரு பக்கம் தவேகா தலைவர் விஜய் லேட்டா வந்துட்டாரு அப்படின்றாங்க. அதாவது மாவட்ட நிர்வாகம் தரப்புல இருந்து காலையில 8:45 நாமக்கல்ல பேசுறதுக்கு நேரமும், மதியம் 12 மணில இருந்து 12:30 மணி அளவுல கரூர்ல பேசுறதுக்கான நேரமும் ஒதுக்கப்பட்டதா சொல்லப்படுது. ஆனா நடிகர் விஜய் இங்க இருந்து கிளம்பினது வீட்டுல இருந்து 8:30 மணிக்கு தனி விமானம் மூலியமா திருச்சி வந்திருக்காரு. திருச்சியில இருந்து நாமக்கல்லுக்கு 40 கிலோமீட்டர் கார்ல பயணம் பண்ணியிருக்காரு. மதியம் 3 மணிக்கு தான் நாமக்கல்லையே பிரச்சார கூட்டம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அங்க இருந்து கரூருக்கு டிராவல் பண்ணி வரும்போது 7 மணி ஆயிடுச்சு. ஏன்னா வழியெல்லாம் ரசிகர்கள், தொண்டர்கள், ஆதரவாளர்களுடைய வண்டி அணிவகுப்பு கூட்டம் எல்லாமே இருக்கும். சோ கொஞ்சம் ஸ்லோவா தான் அவரால் வர முடிஞ்சிருக்கும். நாமக்கல் கரூர்ல நடக்கக்கூடிய தவேகா தலைவர் விஜயுடைய அந்த பிரச்சார கூட்டம் டீடைல்ஸ் ஒண்ணுமே அந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு அப்டேட் ஆயிட்டே தான் இருக்கும். சோ நேரமாகுது, கூட்டம் கூடுது அப்படிங்கும்போது கண்டிப்பா அதுக்கான பிளான்ஸ் மாவட்டம் நிர்வாகம் தரப்புல இருந்தும் செய்யப்பட்டிருக்கணும்ல. ஏன் செய்யப்படல? இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாமக்கல்ல தவேகா தலைவர் விஜய் பேசுறதுக்கு பிரச்சார மீட்டிங்க்கு கொடுக்கப்பட்ட டைம் அப்படிங்கிறது 8:30 மணி. அதே போல கரூர்ல கொடுக்கப்பட்ட நேரம் 12ல இருந்து 12:30 மணி. 12 மணிக்கு கரூர் மீட்டிங்க்கு விஜய் வருவார் அப்படின்னா அங்க மக்கள் 11 மணில இருந்தே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 7 மணி வரை வெயில்ல சாப்பிடாம தண்ணி குடிக்காம ஏன் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க? இன்னொரு கேள்வியும் ரொம்ப முக்கியமா எழுப்பப்படுது. ஒரு பிரச்சார கூட்டத்திலையும், அதாவது விஜய் எங்கெல்லாம் பிரச்சாரம் பண்றாரோ, இப்ப முதலமைச்சரோ முக்கிய அதிகாரிகளோ நம்ம பார்த்திருக்கோம். இப்போ சிஎம்லாம் ரூட்ல போறாங்க அப்படின்னா அந்த ரூட்ல இருக்கிற டிராஃபிக்கை கிளியர் பண்ணி வைக்கிறாங்கல்ல. ஸோ அதே மாதிரி ஒரு அரசியல் கூட்டம் பிரச்சாரத்துக்கு பெர்மிஷன் கொடுக்கும்போது ஆம்புலன்ஸ்லாம் கண்டிப்பா ரோடு ஃப்ரீயா இருக்கணும், சீக்கிரமா மூவ் பண்ணணும். அவசரத்துக்கு தான் ஆம்புலன்ஸே. ஒரு அரசியல் கூட்டமோ ஒரு பிரச்சார கூட்டமோ நடக்கும்போது ஆம்புலன்ஸ் போறதுக்கான மாற்று வழி எல்லாமே மேப்பிங் பண்ணி எப்படி பிளான் பண்ணாம இருக்க முடியும்? ஆம்புலன்ஸ் அப்படிங்கறதே அவசரத்துக்கு போகக்கூடிய விஷயம் இல்லையா? அப்ப ரோடு ஃப்ரீயா தானே இருக்கணும். எப்படி அரசியல் கூட்டத்துக்கு பெர்மிஷன் கொடுக்கும் போதே ஆம்புலன்ஸ் எல்லாம் இந்த 4 மணி நேரம் இல்ல 5 மணி நேரத்துக்கு மாற்றுப்பாதை இதுதான், இந்த வழியில ஸ்பீடா போகலாம் அப்படிங்கிற மேப்பிங்கும் அந்த மாவட்ட நிர்வாகம் கண்டிப்பா பண்ணியிருந்திருக்கணும்ல. ஸோ இதுலேருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது, இனிமே எலெக்ஷன் வேற 2026ல் வரப்போகுது. நிறைய கட்சிகள் இருக்கு நம்ம நாட்டில். ஸோ நிறைய அரசியல் கூட்டங்கள் நடக்கும். இந்த மாதிரியான பிரச்சார கூட்டங்கள் நடக்கும்போது ஒரு மாவட்ட நிர்வாகமும் அந்தந்த கட்சிகள், சம்பந்தப்பட்ட கட்சிகளை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், தலைமை, மாவட்ட நிர்வாகம் எல்லாருமே ரொம்ப கவனமா செயல்படணும். பொதுமக்கள் உயிரோட விளையாடக்கூடாதுங்கிறது.